வணக்கம் நண்பர்களே! விநாயகர் சதுர்த்தி 2024 அன்னைக்கு எங்க வீட்ல கொண்டாடல. வீட்ல மண்ணு தரையவே இருக்குது. டைல்ஸு ஒர்க்லாம் போயிட்டுருக்கிறதால, எதுவுமே பண்ண சாமியும் கும்பிட முடியல. சமைக்கிறதே பெரும் கஷ்டமா இருந்ததுனால கும்பிடல. அதுக்கப்புறம் அம்மா வீட்டு தெருவுல சிலை வருஷா வருஷம் விநாயகர் சிலை வச்சு நல்லா பிரம்மாண்டமா பெரிய சிலையா வச்சு எல்லாரும் குரூப் பசங்களா கொண்டாடுவாங்க. அப்புறம் பக்கத்துல பக்கத்துல இருக்கிற வீட்டாருங்க எல்லாருமே சாப்பாடு ஷேர் பண்ணி பசங்களோட சேர்ந்து எல்லாமே செய்வாங்க. அதனால இன்னைக்கு அங்க போயிட்டு சாமி கும்பிட்டுலாம் கோகுல் வேற அம்மா விநாயகர் சிலை பார்க்கணுமா, பெரிய விநாயகர் பார்க்கணுமான்னு நினைச்சு அவனுக்கும் போய் காமிச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் ஃபஸ்ட்டு விளக்கம் தெரியுது அவனுக்கு போய் பார்ப்பான்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிட்டு அப்புறம் சுவாதி நானு கோகுல் 3 பேரும் போயிருந்தோம். போயிட்டு உட்காந்துருந்தோம். 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அவ பார்த்தா பட்டாசு வெடிக்கிறாங்க கண்ணு திறக்கும் போது விநாயகருக்கு அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணும்போது செம பட்டாசு. எனக்குலாம் பயம் எங்கே மேலே விழுந்துருமோ தம்பி வேற இறுக்கி பிடிச்சிட்டா எங்கே வந்துருமோன்னு பயம் தானே ஒரு பயம். அதுக்கப்புறம் பட்டாசு ஃபுல்லாக எல்லாம் வெடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா அந்தாண்ட சாமி திறந்துட்டாங்க. திறந்ததுக்கு அப்புறமா சாமி விநாயகர் பார்த்தா அவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு 100 கண்ணா 108 கண் எவ்வளோ கண் இருந்தாலும் பத்தாது. அவ்வளோ கண்கள் இருந்தாலும் அந்த விநாயகர் தரிசனம் கிடைச்சிச்சு. நல்லா பார்த்தோம். அதுக்கப்புறம் கிட்ட போய் சாமி கும்பிட்டோம். அப்போ விபூதிலாம் வச்சாங்க. விபூதி வச்சுட்டு எல்லாரும் லைனாக போய் வச்சுருந்தாங்க. நாங்களும் கோகுல் எல்லாரும் போய் வச்சுக்கினே சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்தோம். வந்த உடனே பிரசாதம் கொடுத்தாங்க. சுட சுட சாதம் இருந்துச்சு. தக்காளி ரைஸ் போட்டிருந்தாங்க. அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நீலாக்கா அவங்க தான் அன்னைக்கு எல்லாம் வேண்டுதல் சொல்லிட்டு யாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட்டாங்க. 25 கிலோ இருக்கும். நல்லா எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டாங்க. அது பிளாஸ்டிக் இந்த தட்டு பேப்பர் தட்டில் இருக்குல்ல அதில் வச்சு சுண்டல், வெள்ளை சாதம் இதெல்லாம் சக்கரை தழுவு இது எல்லாமே வச்சு நல்லா படைசல் எல்லாருக்கும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் 2 வாட்டி 3 டைமே வாங்கிலாம் வீட்டுக்குலாம் போனாங்க. அந்தளவுக்கு நல்லா மனநிறைவாக அன்னதானம் போட்டாங்க. நல்லா இருந்துச்சு சிலை. இது பாருங்கள் பசங்களே ரெடி பண்ணது. சீரியல் லைட்லாம் போட்டு வேப்பலை அதுக்கப்புறம் மாங்குத்து எல்லாமே போட்டு ஊர் மக்கள் எல்லாமே வந்திருந்தாங்க. அவங்கவுங்க வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே சாமி கும்பிட்டு பிரசாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் விநாயகருடைய அருள் ஆசீர்வாதம் வாங்கிக்கின்னு எல்லாரும் போனாங்க. அங்கே பாருங்கள் விநாயகர் இவ்வளோ அழகாக இருக்காரு. சாந்தமாக அமைதியாக உட்காந்துருக்காரு. எல்லா சிலையும் இதோட பெரிய பெரிய சிலைலாம் எல்லா ஊர்லேயுமே இருக்குது. இருந்தாலும் எங்கள் தெருவில் வச்சுருக்காங்கன்னொடனே எங்களுக்கு இது ஒரு பெருசு. இதுவே எங்களுக்கு பெருசு தானே அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க இருக்கிறது. மோளம் வேற வச்சுட்டாங்க. பெரிய மோளம். காதெல்லாம் வலிக்குது. அந்தளவுக்கு டம்மு டம்மு டம்முன்னு அடிச்சு நல்லா பசங்க குரூப் பசங்க இல்லையா? அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. எல்லாம் டான்ஸ் ஆடிக்கின்னு அமர்க்களம் பண்ணிட்டு செம ஆட்டகாசம் பண்ணின்னு இருந்தாங்க எல்லோரும் ஜாலியாக பசங்கள்லாம். அதுக்கப்புறம் அன்னதானம்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் பாட்டுலாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்க வருஷம் வருஷம். நாங்கள் போகலை. அப்புறம் வீட்டுக்கு வீட்டில் வேலை இருந்துச்சு அதனால வந்துட்டோங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் எப்படிங்க சாமி கும்பிட்டீங்க? எல்லாரும் சொல்லுங்கள். நன்றி.